മലയാളത്തിൽ കുമ്പളങ്ങിലേക്ക് വന്ന് ഞങ്ങളെ പിന്നെ ഒന്ന് വിഷമിപ്പിച്ചു. ഇതിനകത്ത് പിന്നെയും ഞങ്ങളെ വിഷമിപ്പിച്ചിട്ടാണ് പോകുന്നത്. എങ്ങനെയുണ്ട് ഒരു സാഡിസ്റ്റിക് അല്ലെങ്കിൽ കുറച്ചുകൂടെ എല്ലാവരും ഇമോഷണലി ഡൗൺ ആക്കുന്ന ഒരു കഥാപാത്രം എങ്ങനെയാണ് കണ്ടിന്യൂസ് ചെയ്യാൻ പറ്റുന്നത്? ஆக்சுவலி இது கெவி இங்கே கேரளாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு லாங்குவேஜே இல்லைன்றது தான் நான் எப்போது எல்லா இடத்துலையும் ஸ்டேஜில் சொல்கிறது. நான் பிரித்து பார்க்குறதுக்காக பேசலை. பட் எனக்கு பர்சனலாக இங்கே ஸ்டோரிக்கு ஒரு 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 இம்பார்ட்டண்ட் வந்து எப்போவுமே இண்டஸ்ட்ரி வைஸாக வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மலையாளமில் ஸ்டோரி பேஸ்டாக லைக் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எப்போவுமே இங்கே அது ஒரு பெரிய ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை மாதிரி நான் தமிழ்லையும் லைக் ஸ்டோரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரியான கதைகள் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்கேன். கும்பளங்கி நைட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கதை பண்ணியாச்சு, பெர்முடா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் ஷெயினோட. அது கோவிட்னால ரிலீஸ் ஆகலை. பெர்முடாவும் ஒரு நல்ல ஒரு கதையாக இருந்திருக்கும். ரிலீஸ் ஆகிருந்தால் நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து அதை கொண்டாடி இருப்பீங்க. எனிவே இன்னொரு மூவி, அந்த டைரக்டர் இன்னொரு மூவி பண்ணணும் இந்த நேரத்தில். நான் அதுதான் என்னோட விஷயம் கூட. நானும் நிறையா மலையாள படம் பண்ணணும், அதுவும் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரெஸ்பான்ஸ் தர. இந்த படம் வந்து நம்ம மைண்ட் எதுக்கு வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா, ஒரு கலைஞன் வந்து அவன் எவ்வளோத்துக்கு சப்ரஸ் ஆகணும் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் வந்து இந்த படம் நினைக்கும். இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் a real life subject அல்ல. அப்போ எப்படி நீங்க get to know about this and இன் தமிழ்நாடு லைக் எப்படின்னா இவங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து எல்லாருமே வந்து சுற்றி வந்து மலை கிராமங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மலை கிராமங்கள் இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. அந்த சிட்டி லைஃப்பில் இருக்கிற யாருக்குமே வந்து அந்த மாதிரி தெரியாது. டோலி கல்ச்சர் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. டோலி கல்ச்சர்னா ஒரு உயிர் வந்து பிறக்கிறது வந்து கடவுளுடைய கிஃப்ட். அதே உயிர் அனாமத்தா சாவுது அப்படின்றது வந்து அது மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை வந்து தொடர்ந்து நடக்குதுன்ற ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்படியாவது வந்து நம்ம காமிக்கின்ற மீடியம் தான். இந்த மீடியம் வந்து கரெக்டாக இருக்கு, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க இருக்கீங்க. Okay. Let's back to my to Sheila. Yeah, how was the whole experience of this movie? We all know her. നമ്മുടെ കുമ്പളങ്ങി നൈറ്റ്സ് എന്ന ഒറ്റ മൂവി മതി അല്ലേ ഷീല എന്ന ആക്ട്രസിനെ നമുക്ക് ഓർത്തിരിക്കാനായി. സോ യാ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனசுலேருந்து நான் ரொம்ப ஒரு பெரிய பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக கெவிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தது ரொம்ப 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 ப்ரௌடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயும் நான் ஒரு பெரிய இந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது இந்த கேரக்டர். ஆஃப் த கேமரா ஷீலாவுக்கு நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஏன்னா அங்கே டென்த்து தான் இருந்தது. என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே நான் வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப டாஸ்காக தான் இருந்தது. எனக்கு பிக் டாஸ்க் ஆக்சுவலி டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் கொடுத்தாங்க இந்த படத்தில். ஏன்னா அங்கே ஃபுல் எனக்கு நைட் சீக்வன்ஸ் தான் மைனஸில் தான் இருந்தது. டிகிரி வந்து நான் 2-3 சீன்லலாம் வந்து ஸ்டிஃப் ஆகிடுச்சு என் பாடி, லைக் பிளட் ஃப்ளோவே ஆகலை. என்னை தூக்கிட்டு வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தான் வந்து லைக் நார்மலைஸ் ஆனேன். பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா குளிர் தாங்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள்லையும் நான் எதுக்கு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா, என்னால் அவங்களுக்கு அஸ் ஏ ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னா இந்த மந்தாரைன்ற ஒரு கேரக்டரை
நான் பண்ணி இது மூலமாக ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரியான ரூரலில் இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு ப்ரிவிலேஜாக கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட். நான் அதில் ஒரு பார்ட்டாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் பார்க்கும்போது சந்தோஷத்தில் எனக்கு அங்கேயே வந்துருச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு புது டீம், எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறதுக்காக எங்கள் குழுவில் இருக்கிற இயக்குனர், கேமராமேன், ஹீரோ, ஹீரோயின், எங்கள் டீம் மொத்தமும் இந்த படத்தில் ஒரு உலகெங்கிலும் இருக்கிற ஒரு மலைவாழ் மக்களுடைய குரலை வெளியே கொண்டு வர்றதுக்காக எங்கள் கெடின்ற ஒரு குரல் மூலமாக ஒரு குரல் கொடுத்துருக்கோம். இந்த குரல் கேட்டு அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுதான் எங்களோட ரியல் சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் எங்கள் டைரக்டர், ஹீரோ, கேமராமேன், எங்கள் டீம், டைரக்ஷன் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 3 years ரிசர்ச் பண்ணி அந்த வில்லேஜில் போய் தங்கி இருந்து இதை எப்படியெல்லாம் பண்ணணுன்ற அவங்க பிளான் பண்ணி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து இதில் ஒத்துழைச்சிருக்கோம். ஸோ எங்கள் இயக்குனர், எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க நினச்சிருக்காங்க. அந்த குரலில் நாங்களும் இருந்திருக்கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். சோஷியல் மீடியா பவர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு வடிவமைச்சு கொடுத்த இயக்குனர் தமிழ் அவர்களுக்கும் நன்றி, ஜெகன் அவர்களுக்கும் நன்றி, ஷீலா சிஸ்டர். நான் நடிக்கும்போது எனக்குமே நிறைய விஷயம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அந்த ஆக்டிங்கை பார்த்து நானே அழுதுட்டேன் நிறைய இடத்துல. லாஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா அவங்களை பிடிச்சிட்டு இருப்பேன். அப்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணணும் உணர்வுபூர்வமா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜாக்லின்னு ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எங்கள் டீம் எல்லாரும் சார்பாக உங்கள்கிட்ட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் குரல் மூலமாக கெவியோட குரல் உலகெங்கும் ஒழிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் பொதுவாக நடிப்புன்னு சொல்லுவாங்க, நடிக்கிறதுன்னு. இந்த படத்தை நான் பார்த்தப்போ யாருமே நடிக்கல. என்னுடைய மக்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்களோ அந்த வேதனையை நீங்கள் வாழ்ந்து காமிச்சுக்கிறீங்க. அது யாரு கூடுதல் யாரு குறவன்னா சொல்லுங்க. அந்த பிரசவம் பார்க்குற சமயத்தில் அந்த அம்மா அதான் அந்த ஊருக்காரராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அபாரமான வாழ்க்கை உள்ளோம். அது யாருமே மோசம் சொல்ல முடியாது. அவங்க அதே மாதிரி உங்களுக்கு தம்பியாக நடிச்சவங்க, கதாநாயகனாக நடிச்சவங்க, சில சமயம் அவ்வளவு அபாரமான நடிப்பு வாழ்ந்து. அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம்ங்கிறது சில பேர்த்துக்கு கூடுதலாக கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு குறவே கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஜனநாயகமே கிடையாது. 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும் சமயத்தில் இந்த வாட்டினாலும் நம்ம ஜனநாயகம் நம்ம பக்கம் வராதான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த எதிர்பார்ப்பை அப்படியே படமாக எடுத்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறீங்க. இந்த படம் என்னை பொறுத்தவரை மாபெரும் படம் தான் நான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை பரம்பிக்குளம்னு சொல்லப்போன சரவணன் சொன்ன அளவுக்கல்ல, ஏறப்பெரிய முதல் மடைங்கிற ஏரியாவை தான் பரம்பிக்குளம். Biggest task for me. Actually, first of all, I was not a producer. I'm being in charge of the money that came in. So, to be political as well as to be artistic at the same time is a bit difficult. So that's what I was curious about, and I really want to know that. I choose to be in the art side. Okay. No, because two producers have quit the film, so they found it's much task. We can't continue. And then we took some footage, and அதை நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணி இதை கொண்டு வரலாம் வெளியில் அப்படின்றதுல தான் எங்களுக்கு ரொம்ப டாஸ்காக இருந்தது. ஸோ எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபிலிமில் தான் இருந்தது. ஃபண்ட் எவ்வளோ வருது, பட்ஜெட் எவ்வளோ ஆகுது, அதை பற்றி நாங்கள்
இது பண்ணுவாங்க. என்கிட்ட ஆக்சுவலாக பைசாவே இருக்காது. நாங்கள் அதை ஷூட் பண்ணிட்டு கேமராலாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பாய் சொல்லிட்டு எல்லாரையும் சைலண்டாக அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபண்ட் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அதை செட்டில் பண்ணி வைப்போம். இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எந்த ஒரு ஃபியரும் இல்லை. ஓப்பனாக சொல்லலாம், போய் படம் எடுக்கலாம் தைரியமாக அப்படின்ட்டு.